Hi bro. Hi bro. Hi bro. Okay. அப்புறம் உங்க அப்பா ஏதாவது சொன்னீங்களா இந்த பைக் பிடிக்காத விஷயம்? ரொம்ப யோசிக்கிறாரு. இந்த பைக்கோட மெயின்டெனன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 1000 rupees தான் வரும். இந்த பைக் ஒரு 10 வருஷம் ஒரு 2 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டினா கூட இன்ஜின் சூப்பரா இருக்கும், தரமா இருக்கும். ஏன்னா நான் Yamaha நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால நான் சொல்றேன். ஸோ ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு மோட்டார் ராக்கர்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற பைக் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். எஸ் கைஸ், Yamahaவில் பார்த்தீங்கன்னா MT-15 ஜென்ரேஷன் 3 இயர்லியாக லான்ச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா Yamahaவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மக்கள்கிட்ட வந்து ஒரு பாராட்டக்கூடிய விஷயமா வந்துச்சு. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நேக்கட் பைக்கே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. R15 வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருந்துச்சு. FZ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூட் பைக் தான் இருந்துச்சு. ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக ஒரு நேக்கட் பைக் வரும்போது ரொம்பவே ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. பட் ஆனால் சில ஃபியூச்சர்ஸ் எல்லாமே லேக் ஆகிருந்துச்சு. சொல்ல போனால் அலுமினியம் ஸ்விங்காம் கிடையாது, பாக்ஸ் ஸ்விங்காம் தான் பார்த்தீங்கன்னா. அப்புறம் டியூவல் ABS கிடையாமல் இருந்துச்சு, ஃப்ரண்ட் மட்டும் ABS வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி குறைகளோட இந்த பைக் லான்ச் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா USD ஃபோக்ஸ் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா USD ஃபோக்ஸ் கிடையாது, செகண்ட் ஜென்ரேஷன் USD ஃபோக்ஸ் வந்துச்சு. ஃப்ரண்ட் மட்டும் ABS வந்துச்சு. செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் ABS கொடுக்கல. தேர்ட் ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு ஃபுல்லி லோடட் பேக்காக இந்த பைக் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது, ஸோ LED இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, டியூவல் சேனல் ABS இருக்குது. ஸோ இதை பற்றி ஃபுல்லாகவே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூ கிடையாது. இந்த பைக் வாங்கலாமா வேணாமா, இந்த பைக்கோட காம்படிட்டர்ஸ் என்ன, அது ஃபுல்லாகவே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சினிமேட்டிக் வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஸோ கைஸ், நெக்ஸ்ட் இந்த பைக்கோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம ஓனர்கிட்ட கூப்பிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ப்ரோ. Hi bro. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு மோட்டார் ராக்கர்ஸ். ஸோ உங்களை பற்றி சொல்லிடுங்க, நீங்கள் எதனால இந்த பைக் சொல்கிறீங்க, ஃபர்ஸ்ட் உங்கள் நேமு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ப்ரோ என் நேம் அஜய். நான் வந்துட்டு கிருஷ்ணா காலேஜில் ஃபைனல் இயர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேங்க. ஸோ எதனால இந்த பைக் சூஸ் பண்ணீங்க? இப்போ காம்படிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டியூக் 200 இருக்குது, ஜிக்ஸர் 150 இருக்குது, 150cc பல்சரில் பஜாஜில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு காஸ்ட்லியான ஒரு 150cc 155cc பைக்குன்னு சொல்லலாம். எதனால இந்த பைக் சூஸ் பண்ணீங்க? ஏதாச்சும் ரீசன் இருக்கா, இல்லை இது எனக்கு ஒரு ட்ரீம் பைக் ப்ரோ அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? ப்ரோ முதல்ல வண்டி லுக்கே வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அட்ராக்டிவ் ஆச்சு ப்ரோ. அதுக்கப்புறம் 155cc இவ்வளோ புல்லும் த்ராட்டிலும் கொடுக்க முடியுமான்றது வந்து ரெண்டாவது விஷயம். ஆமாம் ஆமாம். அப்புறம் வந்துட்டு இந்த என்ன சொல்றது, வண்டி லைட் வெயிட்டு. இப்போ என்ன மாதிரி இருக்கிற பசங்கள்லாம் வந்துட்டு சீக்கிரம் அழகா பேலன்ஸ் பண்ண முடியாது. இதுனா எப்படி வேணாலும் திருப்பிட்டு போயிடலாம், பேலன்ஸ் பண்ணலாம். அப்புறம் வந்துட்டு கண்ட்ரோலிங்கும் ஈஸியா இருந்துச்சு. பேசிக்காவே பைக் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. அதுவும் இல்லாமல் இந்த ஃபேஸ், இந்த கண்ணெல்லாம், அந்த LED ஹெட்லாம்ப்ஸ், ஆமா. ஸோ இந்த டிஜிட்டலைஸ்டா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றீங்க? டிஜிட்டலைஸ்டா ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த பைக்கோட பிரைஸ் என்ன ப்ரோ வந்துச்சு ஆன் ரோட்? ப்ரோ ஆன் ரோட் பிரைஸ் 2,12,000 ப்ரோ. அதுக்கப்புறம் நம்பர் பிளேட்லாம் சேர்த்தி 2,15,000 வந்துச்சு. 2,15,000 வந்துச்சு. ஸோ இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸ் நீங்கள் பண்ணிட்டீங்களா இல்லையா? இல்லை ப்ரோ, இன்னும் பண்ணல. நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பண்ணேன். ஸோ இப்போ பைக் எடுத்து எவ்வளோ நாள் ஆச்சு ப்ரோ? ப்ரோ எடுத்து 2 வீக்ஸ் தான் ப்ரோ ஆச்சு. 2 வீக்ஸ் ஆச்சு. ஏதாச்சும் லாங் ரைட்ஸ் ஏதாவது போனீங்களா? லாங் ரைட்ஸ் எல்லாம் எங்கேயும் போகல. லாங் ரைட்ஸ் போல. கோயம்புத்தூர். ஸோ த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? அந்த குயிக் ரெஸ்பான்ஸ் ப்ரோ. சீக்கிரமே இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் தேர்ட் கியர்ல கூட சூப்பராகவே இழுக்குது வண்டி. அதெல்லாம் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ், கியர் ஷிஃப்டிங் எல்லாம் ஸ்மூத்தா இருக்கு? ஸ்மூத்தா இருக்கு ப்ரோ. ஸ்மூத்தா இருக்கு, பிரச்சனை இல்லை, அழகா மாறுது. ஸோ ஓகே, இந்த பைக் நீங்க வாங்குறதுக்கு முடியும் என்னென்ன பைக்லாம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணீங்க? 200 டியூக் 200, அதுக்கப்புறம் 220 டெஸ்ட் ட்ரைவ் பண்ணீங்க. 220 இன்னும் வருது. 220 வருது. இல்ல புக்கிங் பீரியட் நிறைய இருக்கு அந்த மாதிரி சொன்னாங்க, அது கேள்விப்பட்டேன், அதுக்காண்டி கேக்குறேன். 220 இன்னும் பஜாஜ், ஆமா, எல்லா பீரியட்லாம் கிடையாது 220க்கு. ஸோ அதுக்கு வந்து இப்போ உங்க பில்லியன் கம்ஃபர்ட்ல எப்படி ப்ரோ இருக்கு? ப்ரோ பில்லியன் கம்ஃபர்ட் என்ன சொல்றதுன்னா, பின்னாடி உட்கார்றது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். பட் என்ன மாதிரி இருக்கவங்களுக்கு கரெக்டா இருக்கும் ப்ரோ. உங்களுக்கு கரெக்டா பாடி ஃபீல்லாம் கரெக்டா இருக்கும். கரெக்டா இருக்கு.
ஸோ நைட் ரைட் பண்ணும்போது எல்இடி ஹெட்லாம்ப் த்ரோ எப்படி இருக்கு இந்த பைக்? த்ரோ ஃபுல் ஃபிளெஜ்டா இருக்கு ப்ரோ. இப்போ எப்படின்னா ரோடு குழியில வரும், அதுவும் இல்லாமல் அது பவரான எல்இடி தான் போல. ஸோ அந்த ரோடு குழிங்கிறதெல்லாம் கரெக்டா ஒரு ஸ்பீடா ஓட்டும் போது ஒரு கான்ஃபிடன்ஸ் தருது. ஏன்னா இப்போ நான் ப்ரீவியஸா R15 வச்சிருந்தேன், ஒரு ஸ்பீடா ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் தராது. ஏன்னா அந்த லாங்ல பார்த்து தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு பவர் பீம் ஹை பீம் தானே ப்ரோ, அதனால பெருசா பிரச்சனை இல்லை ப்ரோ. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி பார்த்தீங்களா? ட்ராக்ஷன் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி பார்த்தீங்களா அதில்? இல்லை ப்ரோ, ஆனால் இருக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குன்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ பெருசாக உங்களுக்கு யூஸ்ஃபுல் இல்லை, ப்ராக்டிகபிலிட்டி அது யூஸ்ஃபுல் இல்லை. பட் ஆனால் அது அடிஷனல் ஃபீச்சர்ஸாக Yamaha கொடுக்குறாங்க. ப்ரோ நெக்ஸ்ட் மைலேஜ்லாம் செக் பண்ணீங்களா? மைலேஜ் எனக்கு வந்துட்டு 45+. இப்போ நான் வந்துட்டு ஒரு 40 to 50 போனால் எனக்கு 50 வருது ப்ரோ. ஓகே. இதே நான் வந்து 60 to 70 80 அந்த மாதிரிலாம் க்ரூஸ் பண்ணா 40 45. ஸோ அந்த டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டீங்க. ஸோ டாப் எண்ட் ஏதாவது டச் பண்ணீங்களா? டாப் எண்ட் இப்போதைக்கு இல்லை ப்ரோ, ஒரு 120 போயிருப்பேன் அவ்வளோதான். 120. ஸோ ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு முன்னாடியே 120 போய் பார்த்துட்டீங்க. ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த MT-515 ஓனர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த நைட்டு மழை டைம்ல பார்த்தீங்கன்னா சேர் பயங்கரமா இப்படி அடிக்குதுன்னு சொல்றாங்க. இது இப்படி ஓப்பனா இருந்துமே கவர் பண்ணியுமே ஸோ பெரிய சேரு தான் உங்களுக்கு அடிச்ச மாதிரி இருக்கு, இல்லை வண்டி ஃபுல்லாவே உங்களுக்கு சேர் அடிச்ச ஒரு மாதிரி ஆயிருமே, அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? வண்டி ஆமா ப்ரோ, கீழே மட்டும் கொஞ்சம் மேல அடிக்கிற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் இது இருக்கிறனால அவ்வளோக்கு பெருசா அடிக்காது. இது இல்லாட்டினா இது எடுத்துட்டா ஃபுல்லாமே சேராதான் இருக்கும். ஃபுல்லா சேரா இருக்கு. அப்பப்போ உங்களுக்கு மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கு. பைக்கோட பொசிஷன் பாத்தீங்கன்னா ரொம்பவே கமிட்டடா இருக்கு. உங்களுக்கு டியூக் 200 மாதிரியே இருக்கு, இல்ல அதோட டிஃபரெண்டா இருக்கா? இல்ல ப்ரோ, டிஃபரெண்டாவே இருக்கு. இந்த எனக்கு ஹைட்டு கரெக்டா இருக்கு, அப்படியே டக் ஆயிடுற அதோட. ஸோ டக் ஆயிடுறீங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ரொம்ப என்கேஜா இருக்கும். இப்போ டியூக் 200ல பாத்தீங்கன்னா ஒரு புல்லிங் இருக்கும், அந்த புல்லிங் இதுல இருக்குங்களா உங்களுக்கு? அந்த புல்லிங் வருமானு தெரியல ப்ரோ, ஆனா இருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த டியூக் 200ஓட புல்லிங்கும் இதுல இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 1.8 18 PS பைக், அது வந்து 24 PS. ஸோ உங்களுக்கு புல்லிங் வந்து பாத்தீங்கன்னா அதுல அதிகமா தான் இருக்கும். இதுல வந்து எப்பவுமே கம்மியா இருக்கு. ஏன்னா வந்து லோ ஹெண்ட் பைக், பட் டாப் ஹெண்ட் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும் இந்த பைக். ஸோ காய்ஸ், இந்த பைக்ல பாத்தீங்கன்னா உங்க ஹேண்டில் பாருக்கும் நமக்குமே பாத்தீங்கன்னா ரொம்ப பக்கத்துல இருக்கு. ஸோ ஸ்ட்ரீட் ஃபைட்டர்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரீட் பைக் மாதிரியே இருக்கு. ஸ்ட்ரீட் பைக் தான் அது. உங்களுக்கு லோக்கல்ல பாத்தீங்கன்னா ஒரு செம்மையா இருக்கும். ஒரு பைக் வந்து உங்க சொல்ற பேஜ் கேட்கும்னு சொல்லலாம். ஒரு 150 சிசி பைக்ல ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர், ஒரு நேக்கட் பைக்னா நான் அந்த பைக்கை சூஸ் பண்ணலாம்னு நான் சொல்லுவேன். அப்புறம் நீங்க இந்த ஆக்சரிஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க, பார் அண்ட் மிரர், இது அப்புறம் என்னென்ன ஆக்சரிஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க? ப்ரோ இப்போதைக்கு மிரரு, அதுக்கப்புறம் அந்த மேல வைசர். இதெல்லாம் என்ன பிரைஸ் ப்ரோ வந்துச்சு? ப்ரோ அது 300 வந்துச்சு ப்ரோ. 300. அப்புறம் இது ஒரு 850 வந்துச்சு ப்ரோ மிரர். 850 வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் இந்த பைக்கோட ப்ரோன்னு என்ன சொல்லுவீங்க, கான்ஸ்னு என்ன சொல்லுவீங்க? அதாவது பிடிச்ச விஷயம், பிடிக்காத விஷயம். இப்போ இந்த 2 வீக்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னா நல்ல மைலேஜ் ப்ரோ. நல்ல மைலேஜ், ஸ்பீடு. ஏன்னா இது வந்து இந்த பைக் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 200 சிசி ஓட கம்பேரே ஆகும். அதனால அது வரைக்கும் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. ஓகே. விஷயம் பாத்தீங்கன்னா வீட்ல எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு. ரேஸ் பைக் மாதிரி லுக் அந்த மாதிரி இருக்கு. அப்புறம் எல்லாருமே வீட்ல உள்ளவங்க எல்லாருமே எடுத்து ஓட்டலாம், அது ஒரு ரீசன். அப்புறம் உங்க அப்பா ஏதாவது சொன்னீங்களா இந்த பைக்? எங்க அப்பா என்னோட இவ்வளவு, நானும் எங்க அப்பா கிட்டத்தட்ட சிமிலரா தான் இருப்போம் ப்ரோ. அவருக்கெல்லாம் சூப்பரா பிடிச்சிச்சு வண்டி. ஏரியாவுக்கு வந்தோடனே சூப்பரா இருக்கு, எனக்கு வண்டி அப்படியே பிடிச்சிட்டே ஓட்டுற மாதிரி இருக்கு, இறங்க மனசே வரல அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் அவருக்கு கண்ட்ரோலிங்ல ஈஸியா இருந்துச்சு. வண்டி வந்து டிராபிக்ல இருந்தாலும் சின்ன கேப்பா இருந்தாலும் பூந்து பிடிக்காத விஷயம் வந்துட்டு ரொம்ப யோசிக்கிறாரு. பெருசா இல்ல எதுவுமே இல்லைங்க. ஏன்னா 2 வீக்ஸ் தானே, பெருசா தெரியாது. ஸோ இந்த வீடியோ பாக்குறவங்க பாத்தீங்கன்னா இந்த பைக் வாங்கலாமா வேணாமான்னு யோசிப்பாங்க. ஒரு 2,15,000 இந்த பைக்கோட காஸ்ட். ஸோ ஒரு 150 சிசி பைக் வந்து நான் 2,15,000 போட்டு வாங்கலாமா, இல்ல வேற ஆப்ஷன்ஸ் இருக்கு? ப்ரோ அது கண்டிப்பா வாங்கலாம் ப்ரோ. ஏன்னா அது வந்துட்டு எல்லா வயசுமே கம்ஃபர்டபுளா இருக்கு, ஆஃபோர்டபுளா இருக்கு, செமையா இருக்கு. அதனால வைப்ரேஷன்ஸ் ஏதோ இருக்குங்களா ப்ரோ? வைப்ரேஷன்ஸ் 100க்கு மேல போனா லைட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். லைட்டா அந்த எந்த பார்ட்ல வைப்ரேஷன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு? பெருசா தெரியல. ஃப்ரண்ட் வீல்ல தான் லைட்டா வாப்லிங் இருக்கும், அவ்வளவுதான். ஸோ காய்ஸ், உங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன்.
ஸோ இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக நான் சொல்கிறேன், மெயின்டெனன்ஸ் ஜஸ்ட்டு வந்து ஒரு 1000 rupees இருந்தால் போதும். 550 இன்ஜின் ஆயில் ஃபில்ட்ரு ஒரு 150 ரூபா, லேபர் 200 போட்டால் கூட 1000 ரூபா அந்த பைக் இருந்தால் மெயின்டைன் பண்ணிடலாம். எஸ் காய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 850 ml தான். ரொம்பவே ஒரு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பைக்குன்னு சொல்லலாம். ஒரு ரொம்பவே உங்களுக்கு ஒரு காலேஜ் படிக்கிறீங்க, இப்போ நான் இனிஷியலாக வேலைக்கு போயிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு நல்ல அஃபோர்டபுள் பைக் வேணும், பட் பர்ஃபார்மன்ஸ் வேணும்னா இந்த பைக்கை நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். காஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 2,15,000 வரும். பட் ஆனால் எடுத்துட்டிங்கன்னா ஒரு ரிலையபிளான இன்ஜின், நீங்கள் ஒரு 10 வருஷம் ஒரு 2 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டினா கூட இன்ஜின் சூப்பராக இருக்கும், தரமாக இருக்கும். ஏன்னா நான் Yamaha நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் இந்த டிஸ்பிளேயோட ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ கைஸ் நெக்ஸ்ட் இந்த பைக்கோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இண்டிகேட்டரோட சுவிட்சஸ் கீழே வந்திருக்கும், மேலே ஹார்ன் வந்திருக்கும். இது பாஸ் லைட்டு, லோ பீம், ஹை பீம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கில் ஸ்விட்ச் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்விட்ச் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் ஓடோமீட்டரு. நெக்ஸ்ட் வந்து பட்டன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் பண்ணிக்கிறது. ஸோ ஆவரேஜ் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ ஸ்பீட் ஓட்டுறோமோ அந்த ஆவரேஜ். இது வந்து கியர் பொசிஷன் இண்டிகேட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஎம் இண்டிகேட்டர். நெக்ஸ்ட் வந்து ஸ்பீடோமீட்டர். நெக்ஸ்ட் வந்து ஃபியூல் இண்டிகேட்டர். ஸோ இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் வரும். ஸோ R15 பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் வரும், இதில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் வரும் இந்த டிஸ்பிளே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டைம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ட்ரிப் 1, ட்ரிப் 2. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஒரு சூப்பராக இருக்கும் இந்த எல்இடி இண்டிகேட்டர்ஸ். ஸ்டாக்லேயே இந்த எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வரும், அதான் வந்து இதில் வந்து ஹைலைட்டு. ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டுக்கு மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அன்டில் பை ஃப்ரம் மோட்டார் ஒர்க்கர்ஸ்.